எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் Jeyachandran Textiles. Dazller All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் கிரைம் வெப் சீரிஸ் மத்தகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். IBC Mangai viewers எல்லாருக்கும் பெரிய ஹாய். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் வீட்டிலேயே யூஸ் பண்ணக்கூடிய, நீங்கள் வீட்டிலே ரெடிமேடாக வச்சிருக்கக்கூடிய சில பொருட்கள் வச்சு உங்களை நீங்கள் எப்படி அழகுபடுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் முழிச்சதும் குளிக்கிறதுக்கு நம்ம சோப் யூஸ் பண்ணுவோம். பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹரிபரியான லைஃப்பில் ஏதோ இந்த காக்கா குளியல் குளிச்சுட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 hour ஆகும் அவங்க குளிக்க போனாங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி குளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோப் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பாடியில் இப்போ நம்ம சோப் போடுவோம். இதே தலையில் நம்ம ஷாம்பு போடுவோம். இதை உல்ட்டாவாக யாருமே பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளுடைய ஹேரோட பிஹெச் லெவல் வேறையாக இருக்கும், நம்மளுடைய பாடியோட பிஹெச் லெவல் வேறையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்கின்னு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம கையில் உள்ள ஸ்கின் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய ஃபேஸில் உள்ள ஸ்கின் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதோட பிஹெச் லெவல் இதுவுமே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அப்போது நம்ம உடம்புல யூஸ் பண்ணக்கூடிய சோப்பை முகத்தில் யூஸ் பண்ணால் என்ன ஆகும், அதை நீங்களே தான் யோசிச்சுக்கணும். ஸோ இப்போ உங்களுடைய ஸ்கின்னை நீங்கள் எப்படி பராமரிக்கலாம் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் அடுத்ததாக சொல்ல போகிறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒன்றும் கொடுங்க. நல்ல ஃப்ராக்ரன்ஸ் வரக்கூடிய எந்த ஒரு ஃப்ளாராக வேணால் இருக்கலாம். மேபி இப்போ வீட்டு பக்கத்துலேயே நமக்கு மல்லிகைப்பூ கிடைக்கும். அப்படி இல்லைனா ரோஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ரோஜா பூ கூட எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு பூவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரக்கூடிய எந்த ஒரு பூ பிடிக்குமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. முந்தின நாள் ஒரு மக்ல தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இப்போ ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை அந்த நாள் ஃபுல்லாக அதுக்குள்ளேயே அது ஊறட்டும். மறுநாள் காலையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அந்த தண்ணியில் இதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு இறங்கியிருக்கும். இந்த தண்ணியை வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். நீங்கள் நார்மலாக நம்ம முகத்தில் காலையில் முழிச்சதுமே ஜஸ்ட் இப்படி வாட்டரில் நிறைய பேர் ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க. அதை விட இது பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக ஸ்கின்ல உள்ள டர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் ஸ்கின்ல ஒரு நல்ல சேஞ்ச் வரதை உங்களால் பார்க்க முடியும். ஓகே, எங்களை நீங்கள் சோப்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி வெறுமான இந்த எசென்ஷியல் வாட்டரை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணோன்னா என்ன ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு இருந்தாலும் இந்த நுரையெல்லாம் வர்றது அந்த ஒரு ஃபீல் இருந்தால் தானே ஒரு கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா. அண்ட் கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணணுங்க. பிகாஸ் நம்ம என்ன தான் ஒரு வாட்டர் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபேஸை நம்ம கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த ஸ்க்ரப்பர் கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் நம்மளுடைய சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொல்யூஷன்ஸ் இருக்கும். நம்ம கண்டிப்பாக இப்போ எல்லாருமே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது வெளியே உள்ள டர்ட்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்கின்ல அப்படியே செட் ஆகிருக்கும். ஸோ இப்போ அவங்க எல்லாருமே வெளியே அடித்து பற்றணும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஸ்க்ரப்பர் வீட்டில் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, இதுக்கும் ஃப்ளார்ஸ் தான். ஃப்ளார்ஸ் ரிலேட்டடாகவே இந்த டிப்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதில் என்ன ஃப்ளார் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா, கம்பல்சரி ரோஸ் இருக்கு இல்லையா, ரோஸ்லேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒரு எல்லோ ரோஸ் அப்படின்னா ரெட் ரோஸ் இது எல்லாமே நம்ம பார்ப்போம். நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கெலாம் அழகாக பொக்கே எல்லாம் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த ரோஸ் யூஸ் பண்ணுறதை விட நம்ம சாமிக்கு வைக்கிறதுக்காக ஒரு மாதிரி பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரோஸ் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அது கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்கக்கூடிய ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோஸோடைய அந்த இதழ்கள் எல்லாத்தையும் எடுத்து முதல்ல நீங்கள் காய வச்சிடணும். நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நீங்கள் பவுடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு மாவு இருக்குது இல்லையா, பயத்த மாவு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மாவு எடுத்துக்கோங்க. இது போக காஃபி பவுடர், இந்த 3ஐயுமே ஈக்குவலான குவான்டிட்டி எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல்லையோ அப்படி இல்லைனா ஒரு பாக்ஸ்லையோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அப்படின்றத அஷ்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போ பண்ணிக்கலாம். டெய்லியுமே ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் ஸ்க்ரப் கொடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லைங்க நான் டெய்லி போயிட்டு என்னோட ஆஃபீஸ் டயர்டில் நான் வருவேன், என்னால் டெய்லி இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா வீக்லி ஒரு 3 times ஆகுது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்லி சில பேரோட ஸ்கின் பார்த்தோன்னா அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு மாதிரி நல்ல பளிச்சுன்னு இருக்கும், இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி முகத்திலேயே அங்கங்கே கலர் சேஞ்சஸ் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இல்லை எனக்கு காஃபி பவுடர் நிறைய பேரோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இதை அப்படியே ஒரு பக்கம் சைடில் வச்சுருங்க.
இன்னொரு டிப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ரோஜா இதழ்கள் அதை வந்து காய வச்சு ஒரு பவுடர் எடுத்து வச்சுக்கிறீங்க. அதே போல் பயத்த மாவு, அதாவது பாசிப்பருப்பு மாவு எடுத்து வச்சுக்கிறீங்க. கூடவே அரிசி மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவு கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யாருக்குமே வந்து எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியுமே வந்து ஆகாது. ஸோ அரிசி மாவை இதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணி ஒரு பேக் ரெடி பண்ணி ஒரு ஸ்க்ரப்பராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நார்மலாகவே வீட்டில் சொல்லுவாங்க, கடலை மாவு போட்டு முகத்தை கழுவுங்க, அரிசி மாவு போட்டு முகத்தை கழுவுங்க. அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்ச் வந்து உங்களோட ஃபேஸில் இருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது போக எக்ஸ்ட்ராவாக ஒரு அடிஷ்னல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிறவங்களா இருக்கலாம், காலேஜ் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நம்மளை நம்ம வந்து பேணிக்கிறதுக்கு, அதாவது நம்மளை நம்ம கேர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அப்படின்றத கம்பல்சரி எல்லாருமே வந்து வச்சுக்கணுங்க. நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வீட்டில் வந்து நான் ஹோம் மேக்கராக தாங்க இருக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வீட்டில் ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் நிறைய பண்ண வேண்டியிருக்கும், அண்ட் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பண்ண வேண்டியிருக்கும். என்ன நான் வந்து செல்ஃப் கேர் பண்ணேன், எனக்கு வந்து அவ்வளோ டைம் கிடையாது, என்னை வந்து யார் பார்க்க போகிறா இப்படின்ற மாதிரி நிறைய லேடிஸ் வந்து இருக்கிறாங்க. பட் அதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்புங்க. நம்மளை யார் பார்க்குறாங்க பார்க்கல அப்படிங்கிறது நமக்கு முக்கியமே கிடையாது. நம்ம எப்போவும் நம்மளை வந்து கேர் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே யாருமே நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளை நம்ம ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து நல்ல கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அது ஒன்று மட்டும்தான் நம்ம பாடியை நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத, அதுவும் எவ்வளோ டேஸில் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். Until then, this is Sri signing off. Tata bye. See you. Take care. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் Jeyachandran Textiles. Dazller All Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. அதர்வா மணிகண்டன் மற்றும் டிடி நடிப்பில் கிரைம் வெப் சீரிஸ் மத்தகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். ஒரு ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து கண்டிப்பா தீபக்கை பார்த்து தான் கத்துக்கலாம். ஏன்னா எனக்கு எல்லாருக்குமே தீபக் ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு வந்து இடையில இப்போ நிறைய கேப் இருந்துச்சு, ஒரு 6-5 months கேப் இருந்தனால. கயல் ஃபேமிலியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் வந்து பாப்பா, குட்டி பாப்பா. நான் எப்பயுமே அந்த பாப்பாவை தான் சொல்வேன், ஏன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரீசெண்டாக நான் எங்கள் சீரியலில் ஒரு கொலை பண்ணிட்டேன் சொல்கிறீங்க. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ளே நான் எந்திரிச்சிடணும், ஏன்னா அவன் ஷார்ப்பாக 6 o'clock எழுந்திருவான். நான் 5:30க்கு எந்திரிக்கணும். அவனுக்கு தேவையான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும், எனக்கு தேவையான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாமே எடுத்து வச்சுட்டு அவனையும் கூட்டிகிட்டு அவன் கூட கேபில் வந்துட்டு ட்ராவல் டைம் வந்து அவனுக்கு நிறைய ட்ராவல் பண்ணி அது செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், மீடியா பொண்ணா வேணாம், எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன் மீடியா லைஃப்பில் இருக்கணும், இந்த மாதிரி தப்பான ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்றது. ஆனால் தப்பான ஃபீல்டு நான் இல்லை. ஆக்சுவலி எல்லா ஃபீல்ட்லேயுமே எல்லா தப்பும் இருக்குது, அது வெளியில் தெரியல, அவ்வளோதான்.